ஸோ நாங்கள் வந்து தூங்க போகிறோம். செம்ம டயர்டாக இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:16. ஓகேங்களா? Beautiful with the jewelry and everything all together. It's so holistic and very beautiful. And I really love the nose pin. நோஸ் பின் வந்து இவங்களோட ஸ்டைல், ஜெயந்தி மேமோட ஸ்டைல். மங்களகரமா இந்த நோஸ் பின்லாம் என்ன நீங்க வந்து டிஃபைன் பண்ணி பேசணுங்கிறது இல்ல. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற கொஸ்டினை எமோஷன் உடையாம கேளுங்க. மேம் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு யூடியூபர். அது மட்டுமே இல்ல, ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கீங்க. சூப்பரான லைஃப். தேங்க்யூ ஸோ மச். நீ தயவு செஞ்சு வீடியோல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறாங்க. நான் நிறைய நேரம் எனக்கு இன்டர்வியூ கிளிப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஹைலைட்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ரம்யா சிஎம்எஸ் ரம்யா இங்கே இருக்காங்க. சூப்பரான ஆஃபீஸ், அவங்க ஆஃபீஸ் செட்டப் அதெல்லாம் உள்ளெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சவுண்ட் தான் கேட்குது. இந்த ஆஃபீஸ் செட்டப்லாம் பார்க்கும்போது வெறும் ஒரு மொபைல் ஃபோன் இந்த மூஞ்சி வச்சு நம்ம வந்து 5 வருஷம் ஒரு சேனல் ரன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களோட ப்ரைடல் ஒர்க் வந்து இனிதே முடிஞ்சதுங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வடபழனியிலேருந்து கீழ்ப்பாக்கம் வந்து போகிறோம். ஸோ அங்கே வெரி ஹாப்பியா? வெரி வெரி ஹாப்பி மேம், வெரி சாட்டிஸ்ஃபைட். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் இருக்கேன். நவ் ஐ அம் வெரி கூல் பிரைட். தேங்க்யூ. டென்ஸ்ட் இருந்தேன். வெரி கான்ஃபிடென்ட், வெரி கூல், வெரி ஹாப்பி. தேங்க்யூ. ஸோ யாருக்கெல்லாம் நம்ம சேனலில் வர ப்ரைடல் விளாக்ஸ் பிடிக்கும், என்ன பிடிக்கும், ஸோ ப்ளீஸ் எனக்கு வந்து ஒரு ஹார்ட் கொடுங்க, ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து சென்னை வந்திருக்கோம். வாங்க மேக்கப் விளாக்குள்ளே போயிடலாம். ஸோ நாங்கள் வந்து தூங்க போகிறோம். செம்ம டயர்டாக இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:16. ஓகேங்களா? ஸோ நாங்கள் தூங்க போகிறோம். கம்ஃபர்டபுளாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப 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 நன்றி. ஸோ காலையில் we have to start the work by 8:30க்கு ரெடியாக இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து 5 o'clock எந்திரிச்சு ரெடியாகி 6 o'clock ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாதான் முடியும். ஓகே, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்க்கு உண்டான அர்த்தமே வந்து நம்ம சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுல தாங்க இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ஆக்சுவலி ஒன்று ஸ்கின் வந்து ஒரு சேலஞ்சாக இருக்கும் ஆர் ஹேர். பட் இன்றைக்கி வந்து இந்த பர்டிகுலர் பிரைட் வந்து எனக்கு பயங்கரமான ஒரு டஃப் கொஷின் பேப்பர் கொடுத்தாங்க. அவங்க மேக்கப் புக் பண்ணும்போதே சொன்னாங்க, மேம் ஸோ அண்ட் ஸோ எனக்கு வந்து ஸ்கின் இப்படி தான் இருக்கும், ஹேர் இப்படி தான் இருக்கும், ஸோ நீங்கள் தான் வந்து எனக்கு வந்து அதை ப்ராப்பராக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்க ஹேர் வந்து ரொம்ப ஸ்கேன்டி அண்ட் வந்து அவங்க நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ், ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் பின்னாடி, விச் மீன்ஸ் அவங்களோட பைவோட் ஏரியா, நேப் ஏரியா எல்லாமே எக்ஸ்டென்ஷன்ஸ் தான். ஸோ அதை ஹைட் பண்ணி ஒரு பக்கா ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் லுக் கேட்டாங்க. இதில் என்னென்னா இன்னொரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா அவங்களுக்கு பயங்கரமாக வந்து ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ஆகுங்கிறத பர்டிகுலராக சொல்லி வந்து கேட்டாங்க. ஸோ எந்த மாதிரி ஸ்கின் ஹேராக இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை என்னால் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ உங்களோட பிக் டேயில், உங்களோட வெட்டிங்கில் நான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ப்ளீஸ் டூ காண்டாக்ட். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸோட வெட்டிங் போகிறது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி, அதாவது எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போகிற மாதிரி தான் எனக்கு வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பண்ணி நாங்கள் வந்து பண்ணோம். அண்ட் வந்து அவங்க, நான் முதலே சொன்ன மாதிரி அவங்களோட டிமாண்ட் பார்த்திங்கன்னா, மேம் எனக்கு வந்து ஸ்வெட் ஆகக்கூடாது. ஆக்சுவலி சில ப்ராசஸ் இருக்குது, மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு வந்து தெரியும். லைக் we have certain process to this to seal the sweat
பேக்கிங் டெக்னிக்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது. பட் அதையும் தாண்டி அவங்களுக்கு ஸ்வெட் ஆச்சு. ஸோ நான் வேறு சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி, வேறு சில ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து மறுபடியும் வந்து அவங்களுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து கொடுத்தேன். ஏன்னா மேக் ஓவர் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் என் கூட தான் அவங்க இருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஆக்சுவலி தெரிஞ்சிரும். நம்ம மேக்கப் பண்ணி அந்த ஃபினிஷிங் லுக் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஸ்டே எப்படி இருக்க போகுதுங்கிறது பிரைடுக்கு எங்களால் வந்து காமிச்சிட முடியும். ஸோ அதை வந்து நான் வந்து செஞ்சேன். அவங்க ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து மேக்கப் செட் ஆகுமா, எனக்கு வந்து லைக் ஸ்வெட் ஆகிடுமா, பிகாஸ் வடபழனி கோயிலில் வந்து கல்யாணம். அதை நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். ஆக்சுவலி அதுவுமே வந்து ஒரு மிராக்கிள் தான். வி வர் டாக்கிங், நாங்கள் ஸ்டாஃப் எல்லாம் வந்து இந்த வடபழனி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அங்கேயே வந்து புக் ஆச்சு. ஸோ இப்போ அவங்களோட ஃபீட்பேக் கேட்டுருங்க. Beautiful with the jewelry and everything all together. It's so holistic and very beautiful. And I really love the nose pin. நோஸ் பின் வந்து இவங்களோட ஸ்டைல், ஜெயந்தி மேமோட ஸ்டைல். மங்களகரமாக இந்த நோஸ் பின்லாம் வச்சு ரொம்ப எனக்கு திருப்தியாக இருக்குது. லைக் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், ரொம்ப அழகாக இருக்கேன், நானே சொல்லிக்கிறேன். தேங்க்யூ மேம். எனக்கு அடுத்தடுத்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்கள் தான் பண்ணணும். வந்துட்டோம் மலேசியா. கண்டிப்பா நீங்க வாங்க. சிங்கப்பூர் நீங்க கண்டிப்பா வாங்க மேம். டிக்கெட்ஸ் போட்டுருங்க. ஷூர். பேபி ஷவருக்குனால அதுக்கு தான் சொன்னேன். நீங்க கண்டிப்பா எனக்கு அடுத்தடுத்த ஃபங்க்ஷன், எங்க ஃபேமிலியில எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நீங்க பண்ணணும். நான் எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுவேன் உங்களை. நாட் ஒன்லி பை த ஒர்க், பை யுவர் நேச்சர், பேஷண்டா. தேங்க்யூ மேம். நான் எப்படி எதிர்பார்த்தேனோ அதை விடவே நல்லா பண்ணியிருக்கீங்க. அந்த அவுட்புட் நான் எதிர்பார்த்ததை விடவே தேங்க்யூ. வெரி ஹாப்பியா? வெரி வெரி ஹாப்பி மேம். வெரி சாட்டிஸ்ஃபைட். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நான் இருக்கேன். now I'm a very cool bride. Thank you. Tensed இருந்தேன். I'm very confident, very cool. Very happy. Thank you. Thank you so much. Thank you. ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கீங்க. சூப்பரான லைஃப். Thank you so much. Thank you ma'am. ஸோ அதுதான் பிரைடும் சரி, கூட இருக்கிறவங்களும் சரி, நம்மளை வந்து என்ன சொல்லி யூனோ மனசார என்ன சொல்லி வாழ்த்துறாங்களோ அதுதான் ஆக்சுவலி ரியல் சேலரி. அந்த கிரெடிட் வந்து எங்களுக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் ஃபோட்டோஷூட்ஸ் டைமில் நான் கூடவே தான் இருப்பேன் மோஸ்ட்லி. பிகாஸ் ஏதாவது ஒரு சின்ன கரெக்ஷன் சொன்னால் கூட நம்ம மாற்றலாம். ஏதாவது ஒரு க்ரீஸ் லைன் தெரியுது, ஏதாவது எங்கேயாவது ஒரு பேட்ச் இருக்குது, எப்படினாலும் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னு. அது நம்மளோட வேலை. பட் ஆனால் டச் வுட்டுங்க, ஒரு சின்ன நெகட்டிவ் ஃபீட்பேக் கூட எனக்கு வந்து 90% வரவே வராது. ஸோ இவங்களோட நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். பிகாஸ் ஸ்வெட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு இதாகிடுதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணி வந்து பார்த்தோம். வித் காட்ஸ் ப்ளஸ் ரொம்ப அழகாக வந்தது ஃபோட்டோஷூட்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம தூக்கம் கெடுறது, நம்ம ட்ராவல் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த ஒரு சின்ன மூமெண்ட்டில் வந்து மறக்க வச்சிரும் நம்மளுக்கு. வடபழனி மெயின் ரோட்லேயே இந்த ஹோட்டல் வந்து இருந்துச்சு. ரொம்ப அழகாக கம்பேக்டாக எங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பிரைட் நிவேதிதா இந்நேரம் அவங்க வந்து மலேசியா போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மலேசியாவா கனடாவா, மலேசியான்னு நினைக்கிறேன். கிளம்பிட்டாங்க. பிகாஸ் மாப்பிள்ளை அங்கே தான். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். அதெல்லாம் உடைச்சவங்க வந்து நிவேதிதா. ஆக்சுவலி நிவேதிதா என்னை விட ஒரு வயசு பெரியவங்க. ப்ராப்பரான ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமையணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி ஒரு நல்ல மாப்பிள்ளையை வந்து நிவேதிதாவுக்கு வந்து அமைஞ்சிருந்தது. மாப்பிள்ளை ரொம்ப நல்ல ஒரு பேராக இருந்தாங்க. 2 பேருமே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்புள்ஸாக இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஸோ எங்களோட ப்ரைடல் ஒர்க் வந்து இனிதே முடிஞ்சதுங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வடபழனியிலேருந்து கீழ்ப்பாக்கம் வந்து போகிறோம். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் ஷூட் வந்து இருக்குது. ஸோ ரம்யா சிஎம்எஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நாளாக வந்து நம்மக்கிட்ட வந்து பேசிகிட்ருக்காங்க. அண்ட் தே ஸ்ட்ராங்லி நீட் ஆர் இன்டர்வியூ. சரி ஓகே அப்படின்னு அது போஸ்ட்போன் ஆகிட்டு ஸ்கிப் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த தடவை வந்து எந்த ரீசனும் கொடுக்காம நம்ம வந்து ஒழுக்கமாக போய் இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ காலையில் ஒர்க் முடிஞ்சிட்டனால அண்ட் மறுபடியும் வந்து எங்கள் ப்ரைடு எவ்வளோ ஸ்வீட் அப்படின்னா, அக்கா நீங்கள் போய் கொஞ்ச நேரம், பயப்படாதீங்க, இது வந்து ப்ளஷ்ஷோட, நீங்கள் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் மறுபடியும் வந்து ஒரு 1 hour தூங்கணும். இந்த 1 hour தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம். இது இல்லாமே நான் அடுத்தடுத்து என்ன யோசிச்சிருந்தாலும் நான் வந்து பைத்தியமாக இருப்பேன்.
ப்ராப்பர் ஃபுட், ப்ராப்பர் தூக்கம் இதெல்லாம் இல்லைனா தான் நம்ம வந்து ரொம்ப இதாகும். ஓகேவா? ஸோ அப்படியே ரூமை காட்டுங்க. நாங்கள் எல்லாம் பேக் பண்ணிட்டோம். குட் கேர்ள்ஸ். ஸோ அப்படி ஆக்சுவலி ரிங் லைட்டை வந்து கோயம்புத்தூர்லேருந்து கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வேலையே இல்லாமல் ஆயிடுச்சு. பிகாஸ் நல்ல லைட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் வந்து வென் வி ஹேவ் எல்இடி லைட்டிங்ஸ் எங்களுக்கு பெருசாக தேவை இருக்காது. நான் வந்து ஆக்சுவலி நினச்சேன், நம்ம எப்போ பார்த்தாலும் வந்து நம்ம பண்ணுற ஒர்க்கெல்லாம் போடுறோம், அது வந்து மேபி போர் அடிச்சிரும். ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் பேசியெல்லாம் இப்போ என்ன தான் நடக்குது நம்ம வந்து பேசலாம். நம்ம பேசினா தான் உங்களுக்கு பிடிக்குது, அதனால பேசி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பேசுகிறேன். ஸோ இப்போ கிளம்பி அவங்களே வந்து யூபர்லாம் புக் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களுக்கு லஞ்ச் டின்னர் எல்லாமே வந்து ரம்யா வந்து பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து ரம்யாவோட வீட்டுக்கு போயிட்டு, வீடு ஆஃபீஸ் எல்லாமே பக்கம் தான், போயிட்டு ஷூட் எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்புவோம். அங்கேயும் போய் நான் மொக்க போடுவேன். இதே மாதிரி லென்ஸ் ஆன் பண்ணி உங்கள் கூட நான் பேசுவேன், நீங்கள் கேட்கணும். ஓகே, பாய். ஒரு நல்ல சோல் அவங்களோட வீட்டுக்கு, அவங்களோட ஆஃபீஸ்க்கு போகிறதே வந்து ஒரு செம்ம பாசிட்டிவ் வைப்பாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போனேன். பிகாஸ் இது வந்து அவங்களோட லாங் டேர்ம் விஷ். அவங்க சேனலோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து வீடியோ செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பார்க்கணும் நீங்கள். இப்போ இன்டர்வியூ கிளிப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஹைலைட்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ரம்யா சிஎம்எஸ், ரம்யா இங்கே இருக்காங்க. சூப்பரான ஆஃபீஸ், அவங்க ஆஃபீஸ் செட்டப் அதெல்லாம் உள்ளெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த சவுண்ட் தான் கேட்குது. இந்த ஆஃபீஸ் செட்டப்லாம் பார்க்கும்போது வெறும் ஒரு மொபைல் ஃபோன் இந்த மூஞ்சி வச்சு நம்ம வந்து 5 வருஷம் ஒரு சேனல் ரன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ஸ்டாஃப்ஸு, ஸ்பெசிஃபிக்காக அவங்க சேனலுக்காகவே ஒரு ஆஃபீஸ் ரொம்ப அழகாக எடுத்தாங்க. அண்ட் ரம்யாவோட சமையல் வந்து சூப்பர். உருளைக்கிழங்கு பொரியல், மாங்காய் ஊறுகாய் கொடுத்தாங்க. என்னம்மா நீ பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னா, இன்டர்வியூ விட ஓவர்டேக் பண்ணது அந்த மாங்காய் ஊறுகாய் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கேஜெட்ஸ் எல்லாம் காமிக்கிறதுக்கு எனக்கு பெர்மிஷன் இல்லை. ரம்யா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக இருக்காங்க. அதனால நாங்கள் ஃப்ரண்ட்டில் ரிசப்ஷன் லாபியிலேருந்து மட்டும் பேசுகிறோம். ஸோ யா, தேங்க்யூ ரம்யா ஃபார் இன்வைட்டிங் மீ. It's a pleasure. I'm your dedicated subscriber and it is a fangirl moment for me. ஃபேன்கர்ல் மூமெண்ட்னு சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? பிகாஸ் நானே ஷாக் ஆனேங்க. இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்காங்க, அவ்வளோ ஞாபகம் வச்சு என்னோடய பழைய வீடியோஸில் நடந்த எல்லா நோக் அண்ட் கார்னராக வந்து சொல்கிறாங்க. செம்ம ஸ்ட்ராங்காக கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. சும்மா நானும் கேட்குறேன்லாம் அவங்க கேட்கல. நான் ரொம்ப எமோஷனாகலாம் பேசியிருக்கேன் அந்த இன்டர்வியூலாம். லான்ச் சூப்பரான கண்டென்ட்டுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் இன்டர்வியூ மட்டும் ரொம்ப பிடிக்கும். உங்கள் மனசில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்க தான் சொல்லிட்டாங்களே ஃபேன்கர்ல் மூமெண்ட்னு. அப்புறம் உங்களெல்லாம் உங்களுக்கு ரம்யாவுக்கு ரொம்ப பிடிக்குது. மேம் எப்படி மேம் இவ்வளோ லைக்ஸ், உங்களுக்கு ஆக்டிவாக இவ்வளோ கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, செல்லக்குட்டிங்களா நீங்கள் தான், உங்களை வந்து ரம்யாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரம்யா, தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். ஸோ நீங்கள் வாங்க கோயம்புத்தூருக்கு. ப்ளஷர், கண்டிப்பாக வரேன் மேம். உங்கள் பார்லர் வரணும், உங்கள் சர்வீசஸ் எல்லாம் எடுத்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. வரேன். தேங்க்யூ. ஸோ இந்த இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணும்போது தான் எனக்கே வந்து என்னோட இண்டிவிஜுவாலிட்டி என்ன இந்த பப்ளிக் ஃபோரம் எப்படி பார்க்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. 4 ஜோன் எடுத்தாங்க. மோட்டிவேஷ்னல் ஜோன், ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸ் தான் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பீயிங் அ மேக்கப் ஆர்டிஸ்ட், வாட் டு ஐ ஃபேஸ் அண்ட் ஹவு டு ஐ லிவ் அப்படிங்கிறது, எப்படி நான் சர்வை பண்ணுறேன், என்னோடய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, இதெல்லாம். ஸோ நீங்கள் எந்த கான்செப்டில் நீங்கள் என்னை பார்க்குறீங்க அப்படிங்கிறது இன்னொரு யூடியூபர் என்னை இன்டர்வியூ எடுக்கும் போது நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேங்க. அது ரொம்ப 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 சந்தோஷமாகவும் இருந்தது. அண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸை அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க. இப்படி இவ்வளோ பேர் ஆக்டிவாக கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ சிலர்லாம் எப்போவுமே ஆக்டிவாக கமெண்ட் பண்ணுவீங்க இல்லையா, அவங்களெல்லாம் அவங்க வந்து கேட்டாங்க, சொன்னாங்க இவ்வளோ லைக்ஸ் வருது, இவ்வளோ கமெண்ட்ஸ் வருது, இதுதான் மேம் நீங்கள் சம்பாரிச்சு வச்சுருக்க சொத்து அப்படின்னு. அதெல்லாம் உங்களால் தாங்க. ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம். இப்படி நான் போய் ஒரு இடத்துல உட்கார்றேன், நான் போய் ஒர்க் பண்ணுறேன், இது எல்லாமே பாசிட்டிவிட்டி 8னால மட்டுமே தான். இதில் எந்த ஒரு டவுட்டுமே எனக்கு வந்து கிடையாது. ஸோ இன்னும் சொல்லப்போனால் இந்த இன்டர்வியூவில் நான் கட்டி உட்காந்துருக்க புடவை கூட எனக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணது தான். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் பாசிட்டிவிட்டி 8. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி, இந்த ஒரு பெரிய சொத்தை வந்து நான் ஹெல்த்தியாக இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவும் வேணும்.
ஸோ பீயிங் அ மேக்கப் ஆர்டிஸ்ட், பீயிங் அ மோட்டிவேட்டர், நான் என்னோடய ரோலை எப்போவுமே உங்களுக்காக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செகண்ட் வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்துட்ருப்பீங்க, ஐ நோ தேட். அண்ட் அதுக்கும் என்னோட ஒரு பெரிய நன்றி. ஸோ அடுத்தடுத்து என்ன மாதிரி கான்டென்ட்ஸ் வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதுவுமே நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னுமே ஒரு 2 ப்ரைடல் vlog எடிட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இதுக்கு இந்த மேக் ஓவருக்கு முன்னாடி செஞ்ச ப்ரைடல் vlogsஸை நான் வந்து சீக்கிரமாக அதுவும் எடிட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணி தரேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். அண்ட் எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை, ரொம்ப நன்றிங்க. சாய்ராம், சாய்ராம், சாய்ராம்.